ஓட்டுக்கு காசு கொடுக்குறான்ல, காசு கொடுக்குறான்ல, அங்க ஊண்டப்படுகிறது ஊழல் லஞ்சத்திற்கான விதை. ஒரு தொகுதிக்கு 100 கோடி செலவழித்து வாக்கை பெற்று அதிகாரத்துக்கு வர நினைப்பது மக்களுக்கு சேவை செய்யவா? எதற்காக? எதற்காக? 100 கோடி செலவழித்தால் 1000 கோடி சம்பாதித்துக் கொள்ளலாம் என்கிற நம்பிக்கையில் முதலீடு. அதனாலதான் என்ன கேட்பாங்களா, என்ன நீங்க யாரோட கூட்டணி போக மாட்டேங்கிறீங்க? கூட்டணி போய் ஏதாவது ஒரு இது ஒன்று பணம் இல்லாமல் எப்படி அரசியல் செய்வீங்க? கூட்டணிக்கு போனால் தான் 400 கோடி 500 கோடி கொடுப்பாங்க, அதை வச்சுக்கிட்டு கட்சி நடத்துறதுன்னு. நாங்கள் கட்சி நடத்துவது பணத்துக்காக அல்ல, நாங்கள் பிறந்த பெருமை மிக்க இனத்துக்காக. நாங்கள் அரசியல் செய்ய வந்தது மக்களை வைத்து பிழைக்க அல்ல, மக்களுக்காக உழைக்க. நாங்கள் அரசியல் செய்ய வந்தது பதவிக்காக அல்ல, மக்களுக்கான உதவிக்காக. நான் நாம் தமிழர்னு ஒரு கட்சி வச்சிருக்கேன்னு நினைக்கக்கூடாது. நாம் தமிழர் என்பது எங்கள் கட்சியின் பெயர் அல்ல, நாங்கள் பிறந்த பெருமை மிக்க இனத்தின் அடையாளம். அதை புரிஞ்சுக்கணும். அது அறிவுறுத்துவாங்க நமக்கு, அக்கறையோடு சொல்றது மாதிரி சொல்லி. இவன் ஒருத்தன் தனியாக நின்று கத்திக்கிட்டு இருக்கானா, இவனை எப்படி காலி பண்ணுறதுக்கு தான் அந்த வேலை. யாரோடவா அது போ. இந்த பத்திரிகையாளர்லாம் கேட்பாங்க, கூட்டணி வைக்க மாட்டீங்களா, யாரோட வைக்கலான்னு சொல்லுங்கன்னா பதில் இல்லை. நான் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன், யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம்? ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும், அதானே முதல்ல இருக்கிற ஆளுகளை எல்லாம் ஒழிக்கணும். ஒழிச்சா தான் அது ஒழியும். இல்லைன்னா ஒழிக்க முடியாது, ஒழிக்க முடியாது, அது ரொம்ப கடினம். இப்போ நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேளுங்க. ஊழல் லஞ்சம் என்பது ஒரு நிர்வாக சீர்கேடு. ஒரு நேர்மையாளன் உண்மையும் நேர்மையுமாக என் மக்களுக்கும் மண்ணுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்கிற ஒரு நேர்மையாளன் வந்து அதிகாரத்தில் அமர்ந்து விட்டால் அடுத்த நொடியில் ஊழல் லஞ்சம் ஒழிஞ்சிடும். நீ லஞ்சம் வாங்கு, லஞ்சம் வாங்கு, பணியிடை நீக்கம் அல்ல, பணி நீக்கம் போட முடிஞ்சு. அடுத்த சட்டம் 3 தலைமுறைக்கு உன் குடும்பத்தில் எவருக்கும் அரசு வேலை கிடையாது. எப்படி? அதாவது அண்ணன் வந்து அன்பான சர்வாதிகாரம் ஆட்சி முறைன்ட்டான் பாருங்க. சர்வாதிகாரம் சொல்லிட்டாரு பாருங்க. ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாகத்தான் இருக்க முடியும். இதை நான் சொல்லல, இன்றைய தலைமைச் செயலர் ஐயா இறையன்பு எழுதுறார். ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாகத்தான் இருக்க முடியும். அப்படி